ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மனுக்களை திரும்ப பெற 20ஆம் தேதி கடைசி நாளாகும். பொங்கல் விடுமுறை நாட்களை தவிர்த்து இன்றும் வரும் 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே மனு தாக்கல் செய்ய முடியும். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை சரிபார்க்க தனித்தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். சரிபார்ப்புக்கு பின் தேர்தல் நடத்தும் அலுவலர் அறைக்கு சென்று வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய வேண்டும். இடைத்தேர்தல் ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கரா நேற்று பார்வையிட்டார். வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவர்களை கண்காணிக்க கூடுதலாக 10 CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வேட்பாளருடன் 3 வாகனங்களும் 4 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். வேட்புமனு தாக்கல் தொடங்குவதை முன்னிட்டு மாநகராட்சி அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்கிடையே முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் தபால் வாக்குகளை செலுத்தலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.